எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே, எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே என்கிறதான பாடல். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல். நிறைந்திருக்கும் என் நாவினிலே, எப்போதும்
வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நம்மை கைவிடாமல் இருந்திருக்கிறார். அது மிக மிக முக்கியம். பிரச்சனைகள் வராமல் இல்லை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக மாறினாலும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால நாம் அவருடைய கிருபையை பெற்று சுதந்திரித்திருக்கிறோம். 2023ஆம் வருடம் ஆரம்பிக்கும் போது இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவன் நம்மை கிருபையாய் வைத்திருக்கிறார். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது. ஆனால் எந்திரிப்போன்ற நிச்சயத்தோடு அடுத்த நாள் பிளானெல்லாம் பண்ணிட்டு படுக்கிறோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவன் வாய்க்க செய்கிறார். அவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் உள்ளே போன மூச்சு வெளியில் வர முடியும். கிருபை இல்லைன்னா வெளியில் போன மூச்சு உள்ளே வர முடியாது. கர்த்தர் தந்த ஆவி இது மனிதனுக்கு. அல்லேலூயா. ஆவி கர்த்தருடையது, சரீரம் மண்ணுடையது. ஆகையால தான் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவி கர்த்தரிடத்திலேயோ அல்லது வேற எங்கேயாவது போகும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 7வது பாடல். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன் என்கிறதான பாடல் 7வது பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு நாம் பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாரே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாரே உம்மை நோக்குவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை இம்மட்டும் உதவின எபினேசரே, நீயும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, நீயும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாரே உம்மை நோக்குவேன், முழு
நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நீரே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். யெகோவா நீரே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயம் அளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல அன்பாகவும் இருக்கிறார். ஒரு காயினுடைய ரெண்டு சைடு மாதிரி. அவர் நீதியை நிறைவேற்றணும், அன்பாகவும் இருக்கணும், ரெண்டையுமே செய்யணும். அப்போ நம் மீது வைத்த அன்பின் விளைவாக நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நீதியை நிலைநாட்டுகிறார் கல்வாரி சிலுவையில். இப்போ நாம் அந்த தண்டனையை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசித்தா போதும். நம்மை அவர் பாவங்களற, சாபங்களற, வியாதிகள் இல்லாமல், தரித்திரங்கள் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறார்? கழுவி சுத்திகரிக்கிறார், அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால வியாதியே வராதா அப்படின்னா, வியாதிகள் வரலாம், ஆனால் தங்க முடியாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. காரணம் என்னென்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி அது போயிடணும். அதுதான். ஏனென்றால் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் அப்படின்னா, அப்புறம் நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சுமக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை விரட்டுறதுக்கு என்ன வேலையோ அதை தான் செய்யணும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 66வது பாடல். உயர்ந்ததே இயேசு என்னும் நாமம், அருமை இரட்சகர், மகிமையின் தேவனானவர் நம்மோடு உள்ளார். தேவன் இம்மானுவேல், மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை இவர். ஆண்டோடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அதுதான் பாட்டு. உயர்ந்ததே இயேசு என்னும் நாமம், அருமை இரட்சகர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக கொடுத்த அந்த அன்பின் தேவன். அவர் நம்ம கூட தானே செய்கிறார், இருக்கிறார். அவர் போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை தான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையான்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபீலிங் உண்மை கிடையாது, ஆண்டுடைய வசனம் தான் உண்மை. அல்லேலூயா. உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், ஃபீல் ஆகாமல் போகலாம், அது என்னமோ ஆகிட்டு போகுது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் என்ன செய்கிறதில்ல, அவர் அதை மீறி போகிறதே இல்லை. அவர் தீங்குக்கு மட்டும்தான் மனசாவப்பட்டு மனம் மாறுவாரே தவிர நல்ல காரியங்களுக்கு அவர் என்ன செய்கிறதில்ல, மனம் மாறுவதே கிடையாது. எல்லாரும் இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம்.
இயேசென்னும் நாமம் அருமை இரட்சகர் மகிமையும் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவரின் அருமை இரட்சகர் மகிமையும் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவரின் மாவல்ல ஜீவவார்த்தை மாவல்ல ஜீவவார்த்தை உயர்ந்ததே இயேசென்னும் அருமை இரட்சகர் மகிமையும் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவரின் மாவல்ல இயேசென்னும் நாமம் அருமை இரட்சகர் மகிமையும் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவரின் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கொண்டு வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் நீர் எங்களோடு ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காகவும் நீ செய்த நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பின் சொரூபியே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் விளைவாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்திற்காக நீர் கொடுத்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தி தருவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.